Hello children, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நியூ NCERT syllabus class 5 Hindi Veena bookல second chapter நியாய் की कुर्सी chair of justice. இது ஒரு ஸ்டோரி, வாங்க ஸ்டோரிக்குள்ள போய் பார்க்கலாம். उज्जैन की प्राचीन और ऐतिहासिक नगरी के बाहर एक लंबा चौड़ा मैदान था. यहाँ वहाँ डीले थे. एक दिन लड़कों का एक झुंड वहाँ खेल रहा था. உஜ்ஜைன் அப்படின்ற ஒரு புராதனமான ஊரோட வெளியில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மைதானம் இருந்துச்சு. அந்த மைதானத்திலயும் இங்கேயும் அங்கேயும் சில மேடுகள் இருந்துச்சு. அந்த மைதானத்துல ஒரு குரூப் ஆஃப் பாய்ஸ் ஒரு நாள் விளையாட போறாங்க. ஏக் லடுக்கா குதுதா பாகுதா ஏக் டீலே பர் சட் கயா. அதுல ஒரு பையன் அப்போ ஜம்ப் பண்ணிக்கிட்டே ஒரு பாறை மேல ஏறுறான். அச்சானக் வஹ் டோக்கர் காக்கர் கிர்படா. சடனா அந்த பையன் ஸ்லிப் ஆகி கீழே விழுறான். उसने इधर उधर देखा कि किसी चीज से ठोकर लगी है. அந்த பையன் சுற்றி பார்க்கறா எந்த விஷயத்தினால தான் தடுக்கி கீழே விழுந்தேன்னு. उसको एक बड़े चिकने पत्थर को अलावा और कुछ नहीं देखा. அவனுக்கு ஒரு ஸ்மூத்தான ஸ்டோன், சிக்கனே பத்தர் மீன்ஸ் ஒரு ஸ்மூத்தான ஸ்டோன் தான் தெரியுது, மற்றபடி எதுவும் அவனுக்கு தெரியல. वह उठकर गया और अपने मित्रों को बुलाकर वह शीला दिखाई. எந்திரிக்கிற அந்த பையன் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு அந்த பாறையை காட்டுறான். फिर शान से उस पर बैठकर बोला, यह सिंहासन है मेरा, मैं राजा हूँ और तुम सब मेरे दरबारी. அந்த பாறையில ஒரு கம்பீரத்தோட உட்கார அந்த பையன் சொல்றான், இது என்னுடைய சிம்மாசனம் அண்ட் நீங்க எல்லாரும் என்னுடைய கோர்ட்டியர்ஸ். तुम अपने अपनी फरियाद लेकर आओ, फिर मैं उनका फैसला करूंगा. நீங்க எல்லாரும் உங்க கம்ப்ளைண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லுங்க, நான் அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கறேன் அப்படின்னு அந்த பையன் சொல்றான். दूसरे लड़कों को यह खेल पसंद आया. மற்ற பாய்ஸ்க்கும் இந்த விளையாட்டு ரொம்ப பிடிச்சு போச்சு. वे एक एक करके आते और कोई काल्पनिक फरियाद सुनाते. அந்த பாய்ஸ் எல்லாரும் ஒருத்தரா ஒரு இமேஜினரியான கம்ப்ளைண்ட்ஸை கொண்டு வந்து இந்த பையன் கிட்ட சொல்றாங்க. फिर गवाह बुलाया जाते, उनकी गवाही ली जाती. विटनेस யாரன்னு கூப்பிட்டு அவங்க கிட்ட இருந்தும் வாக்குமூலம் வாங்கிக்கிறாங்க. उसके बाद राजा बना हुआ लड़का उससे सवाल करता और अपना फैसला सुनाता. ராஜாவா நடிக்கக்கூடிய பையன் அந்த விட்னஸ் கிட்ட क्वेश्चंस கேக்குறாங்க. கேட்டுட்டு கடைசியா அந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷனை கொடுக்கறாங்க. इस खेल में उनको इतना आनंद आया कि वे रोज ही यह खेल खेलने लगे. அந்த பசங்களுக்கு இந்த கேம் விளையாடுறது அவ்வளோ சந்தோஷமானதுனால டெய்லி இந்த கேமை விளையாடுறாங்க. शिकायतें सुनी जाती, கம்ப்ளைண்ட்ஸ் டெய்லி கேக்குறாங்க. अपराधी पेशा किया जाती, கிரிமினல்ஸ் யாரன்னு பிரசன்ட் பண்றாங்க. बयान लिया जाते, அதுக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் வாங்கிக்கிறாங்க. फिर शीला पर बैठने हुआ लड़का अपना फैसला सुनाता. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா அந்த பாறை மேல உட்கார்ந்திருக்கிற பையன் தன்னுடைய சொல்யூஷனை வந்து கொடுக்கறான். बात इधर उधर फैलने लगी. இந்த விஷயம் மெல்ல மெல்ல எல்லா பக்கமும் பரவுது. लोग लड़के की न्याय बुद्धि की चर्चा करने लगे और कहने लगी कि अवश्य ही उस लड़के में कोई देवी शक्ति है. இந்த சின்ன வயசுல இந்த பையனுக்கு இப்படி ஒரு புத்தி கூர்மையா அப்படின்னு பேசின மக்கள் கண்டிப்பா இந்த பையன் மேல ஏதோ கடவுள் அருள் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. एक दिन दो किसानों के बीच जमीन को लेकर झगड़ा उड़ गड़ा हुआ. ஒரு நாள் ரெண்டு ஃபார்மர்ஸ்க்கு நடுவுல அவங்க லேண்ட் சம்பந்தமா ரெண்டு பேருக்கும் ஃபைட் உண்டாகுது. मामला गंभीर था, ஃபைட் ரொம்ப சீரியஸா போகுது. डीले वाले लड़के की इतनी चर्चा थी. सो அந்த ஸ்டோன் மேல உட்கார்ந்து தீர்ப்பு கொடுக்கிற பையனை பத்தின விஷயம் ஊரெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா. वे राजा के दरबार में जाने के वजह उसी के पास गए और उसको अपने झगड़ा की बारे में बताया. ராஜாவோட தர்பாருக்கு போகாம அந்த ஸ்டோன் மேல உட்கார்ந்திருக்க பையன் கிட்ட போய் தங்களுடைய பிரச்சனையை சொல்லலாம் அப்படின்னு அவன் கிட்ட போய் சொல்றாங்க. लड़के ने बड़ी गंभीरता से दोनों किसानों के बयान सुने. सो அந்த பையன் ஒரு கம்பீரத்தோட இந்த ரெண்டு ஃபார்மர்ஸ் கூட பிரச்சனையும் கேக்குறான். उसके बाद उसने जो फैसला दिया उसे सुनकर वे दंग रह गया. सो அதுக்கப்புறமா அந்த பையன் அவங்க ரெண்டு பேருக்கும் சொல்யூஷன் கொடுக்கறான். இந்த சின்ன வயசுல இப்படி ஒரு கரெக்டான சொல்யூஷன் கொடுக்கறானே அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாரும் ஸ்தம்பித்து போறாங்க. उस दिन के बाद से तो नगर के सभी लोग अपने फरियाद लेकर यही आने लगी. அதுக்கப்புறமா மக்கள் எல்லாரும் தங்களுடைய பிரச்சனைகளை இந்த பையன் கிட்டவே வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. राजा के दरबार में कोई न जाता. ராஜாவோட தர்பாருக்கு யாருமே போறதில்ல. और फिर कभी नहीं हुआ कि लड़के के फैसले से उन्हें संतोष न हुआ है.
வர மக்கள் எல்லாரும் இந்த பையன் கொடுக்கக்கூடிய சொல்யூஷன்ல தீர்வுல வந்து சாட்டிஸ்பாக்சன் இல்ல அப்படின்னு யாருமே சொல்ல, எல்லாருக்கும் அந்த பையன் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு திருப்தியா இருந்துச்சு. धीरे धीरे यह बात राजा के कानों तक पहुंची. இந்த விஷயம் மெல்ல மெல்ல ராஜாவோட காதுகளுக்கு போய் எட்டுது. उसको बहुत क्रोध आया. ராஜாக்கு ரொம்ப கோவம் வருது. उसने गर्ज कर कहा. அவர் ரொம்ப கோவத்தோட சொல்றாரு, उस छोकरे की यह मजा कि अपने को मुझे अच्छा न्यायकर्ता समझो. இந்த ஒரு சின்ன பையன் என்னை விட வந்து கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவானா அப்படின்னு சொல்லி ராஜா சேலஞ்ச் பண்றாரு. மே இன் கிஸ்ஸோ மே விஸ்வாஸ் நஹி கர்த்தா ஹூ மே கூத் ஜாக்கர் தேக்குங்க. இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் நான் நம்ப மாட்டேன், நானே நேர்ல போய் அதை பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி ராஜா கிளம்புறாரு. ऐसा कहकर राजा अपने लाव लश्कर के साथ उस मैदान में पहुंचा जहां लड़के अपने प्रिय खेल रहे थे. ராஜா தன்னோட பரிவாரத்தோட அந்த மைதானத்துக்கு போறாரு. அங்க அந்த பசங்க வழக்கம் போல அவங்களுக்கு பிரியமான கேமை விளையாண்டுட்டு இருக்காங்க. बड़ी देर तक राजा उनका खेल देखा रहा. ரொம்ப நேரமா ராஜா அவங்க விளையாடுற கேமை கவனிச்சிட்டு இருக்காரு. वह स्तंभित रह गया. ராஜாவும் ஸ்தம்பித்து போறாரு. उसने अपने मंत्री से कहा, लड़का सचमुच बहुत बुद्धिमान है. ராஜா தன்னோட மந்திரி கிட்ட சொல்றாரு, உண்மையிலே இந்த பையன் ரொம்ப इंटेलिजेंट தான். इतनी छोटी उम्र में इतनी बुद्धि का होना आश्चर्य की बात है. இந்த சின்ன வயசுல இப்படி ஒரு புத்திசாலித்தனமா, அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு ராஜா சொல்றாரு. उसकी न्याय बुद्धि के ராஜா சொல்றாரு, उसकी न्याय बुद्धि के आगे तो बड़े बड़ों को लोहा मनाना पड़ेगा. இந்த பையனோடைய புத்தி கூர்மைக்கு முன்னாடி எவ்வளவு படிச்ச பெரியவங்களா இருந்தாலும் கிட்ட கூட வர முடியாது அப்படின்னு ராஜா சொல்றாரு. उसी समय किसी ने राजा को बताया. அப்போ அங்க இருந்ததுல ஒருத்தர் சொல்றாங்க ராஜா கிட்ட, लेकिन महाराज यह तो रोज वाला लड़का नहीं है, वह बीमार हो गया है, इस कारण कोई नया ही लड़का डीले पर बैठा है. இது ஆனா மகாராஜா, இது டெய்லி உட்காந்து தீர்ப்பு சொல்லக்கூடிய அந்த பையன் கிடையாது, அவனுக்கு உடம்பு சரியில்லாதனால வேற ஒரு பையன் தான் இந்த பாறை மேல உட்காந்துருக்கான் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. यह तो और भी आश्चर्य की बात है. இது இன்னும் கூடிய ரொம்ப ஆச்சரியமான விஷயம். हो न हो पत्थर की इस कुर्सी में ही कोई चमत्कार है, मैं इसकी जांच करूंगा. இந்த உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஸ்டோன் சேர் வந்து கண்டிப்பா ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு, மிராக்கிள் இருக்கு, நான் அதை கண்டிப்பா கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு ராஜா சொல்றாரு. राजा के ईशा पाता ही उस स्थान को खोदकर पत्थर को बाहर निकला गया. ராஜாவுடைய ஆர்டர் கிடைச்சதும் அந்த ஸ்டோன் இருக்கக்கூடிய இடத்த டிக் பண்ணி அந்த ஸ்டோனை வெளில எடுக்கிறாங்க. ராஜா ने देखा कि वह पत्थर नहीं, वह बहुत ही सुंदर सिंहासन था. அது வந்து ஒரு நார்மலான ஸ்டோன் கிடையாது, அது ஒரு அழகான சிம்மாசனம். उस पर बहुत बारीक और खूबसूरत मूर्ति दिखाई हुई थी. அந்த சிம்மாசனத்துல ரொம்ப அழகான ஸ்டாச்சூஸ் கார்வ் பண்ணிருக்காங்க. उसके चारों पारों पर 4 देवदूत की मूर्तियां बनी हुई थी. அந்த சேரோட 4 லெக்ஸ்லயும் தேவதூதர்களோட ஏஞ்சல்ஸோட ஸ்டாச்சூஸ் கார்வ் பண்ணிருக்காங்க. चारों और खबर फैल गई. बात ही बात में वहां अच्छी खासी भीड़ जमा हो गई. ஸோ இந்த விஷயம் மெல்ல ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சதும் அந்த சிம்மாசனத்தை பார்க்க மக்கள் கூட்டம் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. विद्वान पंडितार ने बताया कि वह कोई ऐसा वैसा सिंहासन नहीं था. அங்க இருந்த பண்டிதர்கள் சொன்னாது, இது ஒரு நார்மலான சிம்மாசனம் கிடையாது. सदियों पुराना राजा विक्रमादित्य का सिंहासन था. राजा विक्रमादित्य अपने न्याय और विवेक के लिए बहुत प्रसिद्ध थे. இது 100 ஆண்டுகளுக்கு பழமையான ராஜா விக்ரமாதித்யரோட சிம்மாசனம். விக்ரமாதித்ய ராஜா வந்து அவருடைய புத்தி கூர்மைக்கும் ஜஸ்டிஸ்க்கும் விஸ்டம்க்கும் ரொம்ப பேர் போனவர், ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் அப்படின்னு சொல்றாங்க. राजा ने आज्ञा दी कि सिंहासन को ले जाकर राज दरबार में रख दिया जाए. ராஜாவோட ஆர்டர் கிடைச்சதும் அந்த சிம்மாசனத்தை எடுத்துட்டு போய் ராஜாவோட ராயல் கோர்ட்ல வைக்கிறாங்க, ராஜ் தர்பார்ல வைக்கிறாங்க. उसने कहा, मैं इस पर बैठकर अपनी प्रजा की फरियाद सुनूंगा और उसका फैसला करूंगा. ராஜா சொல்றாரு, நான் இனி இந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்துதான் என்னுடைய மக்களுடைய குறைகளை கேட்டு அதுக்கான தீர்வுகளை நான் கொடுப்பேன் அப்படின்னு ராஜா சொல்றாரு. अगले दिन राजा दरबार में आया और सीधे उस सिंहासन की ओर बढ़ा. वह उस पर बैठने ही वाला था कि किसी की आवाज सुनाई दी, ठहरो.
மறுநாள் தர்பாருக்கு வரக்கூடிய ராஜா நேரா அந்த சிங்காசனத்துல போய் உட்கார போறாரு. அப்போ ஒரு வாய்ஸ் கேக்குது, வெயிட் அப்படின்னு. राजा ने सुनकर चारों ओर देखा, कोई नजर नहीं आया. ராஜா சுத்தி பாக்குறாரு, ஆனா யாருமே அவருக்கு தென்படல. யார் வெயிட் சொன்னது அப்படின்னு சொல்லி தெரியல. वह फिर सिंहासन की ओर बढ़ा, फिर इस प्रकार आवाज आई, ठहरो. மறுபடியும் ராஜா அந்த சிம்மாசனத்துல போய் உட்கார போகும்போது மறுபடியும் அந்த வாய்ஸ் கேக்குது, வெயிட், ठहरो அப்படின்னு கேக்குது. इस बार राजा ने आश्चर्य से देखा कि सिंहासन के एक पाये पर बनी मूर्ति बोल रही है. ராஜா ரொம்ப ஆச்சரியத்தோட பார்த்தாரு. யார் பேசினதுன்னா அந்த சிம்மாசனத்தோடைய ஒரு லெக்ல இருந்த ஸ்டாச்சு தான் பேசினது. मूर्ति ने कहा, क्या तुम इस सिंहासन पर बैठने योग्य हो? क्या तुम्हें पूरी विश्वास है कि तुमने कभी चोरी नहीं की है? सो அந்த ஸ்டாச்சு கேக்குறாங்க, நீ இந்த சிம்மாசனத்துல உட்கார்றதுக்கு யோகியமானவனா? ஆர் யூ வர்த் ஃபார் சிட்டிங் இன் திஸ் சேர்? நீ இதுவரையும் யார்கிட்ட இருந்து எந்த விஷயத்தையும் திருடினதே கிடையாதா? எந்த பொருளையும் திருடினதே? லஜ்ஜாசே சர் சுகாலியா. சோ ராஜா வந்து ஒரு எம்பாரஸ்மெண்டோட, ஒரு குற்ற உணர்வோட நிக்கிறாரு. यह सच है, இது உண்மைதான். எதுக்காக அப்படின்னா, कि हाल में ही मैंने अपने एक दरबारी की जमीन पर कब्जा कर लिया था, क्योंकि मैं उससे नाराज हो गया था. ஏன்னா இப்போ ரீசெண்டா தான் ஒரு தர்பார்ல இருக்கிற ஒருத்தரோட லேண்ட அபகரிச்சிருக்காரு, ஆக்குபை பண்ணிருக்காரு. கப்ஜா மீன்ஸ் ஆக்குபை பண்ணிருக்காரு. ஏன்னா அந்த தர்பாரிய வந்து அவருக்கு பிடிக்காது. அதனால அவரோட லேண்ட ராஜா ஏமாத்தி வாங்கியிருக்காரு. तब तो तुम इसके योग्य नहीं हो, मूर्ति ने कहा. அப்ப நீ இதுக்கு வந்து யோகியமானவன் கிடையாது. तुमको 3 दिन तक प्रायश्चित करना होगा. நீ 3 நாள் प्रायश्चितம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு यह कहकर मूर्ति अपने पंख फैलाकर आकाश में उड़ गई. இத சொல்லிட்டு அந்த மூர்த்தி தன்னுடைய விங்ஸ் விரிச்சு வானத்துல பறந்துடுது. राजा ने 3 दिन तक उपवास किया और प्रार्थना की. राजा 3 நாள் உபவாசம் இருந்து பிரேயர் பண்றாரு. 14 दिन वह फिर दरबार में आया. 4வது நாள் ராஜா தர்பாருக்கு வராரு. जायो ही सिंहासन पर बैठने लगा, दूसरे मूर्ति ने कहा, ठहरो. முன்னாடி மாதிரி ராஜா அந்த சிம்மாசனத்துல போய் உட்கார போறாரு. ஆனா மறுபடியும் செகண்ட் மூர்த்தி, ரெண்டாவது ஸ்டாச்சு சொல்லுது, வெயிட் அப்படின்னு ராஜாவை சொல்லுது. तुम विश्वास के साथ कह सकते ही कि तुमने कभी झूठ नहीं बोला. உனக்கு நம்பிக்கை இருக்கா? இதுவரையும் நீ எந்த விஷயத்துக்காகவும் பொய் சொன்னதே இல்லையா அப்படின்னு அந்த ரெண்டாவது ஸ்டாச்சு ராஜாவை பார்த்து கேக்குறாங்க. ராஜா சக் பகாயா. ராஜா ஸ்டன் ஆயிடுறாரு. झूठ तो उसने किसी न किसी मुसीबत से बचने के लिए कई बार बोला था. ராஜா எப்பவாவது ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ல இருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா நிறைய டைம் போய் சொல்லியிருக்காரு. ராஜா பீச்சே ஹட் கயா. இதை நினைச்ச ராஜா பின்னாடி ஸ்டெப் பேக் ஆறாரு. दूसरी मूर्ति भी पंख फैलाकर आकाश में उड़ गई. இது கேட்டதும் அடுத்த ஸ்டாச்சுவும் தன்னுடைய விங்ஸ் விரிச்சு ஆகாசத்துல பறந்து போயிடுது, ஸ்கைல பறந்து போயிடுது. राजा ने 3 दिन तक फिर उपवास और पूजा पाठ किया. ராஜா மறுபடியும் 3 நாட்கள் உபவாசம் இருந்து பிரேயர் பண்ணிட்டு வராரு. तीसरी बात वह फिर सिंहासन पर बैठने की लिया आगे बढ़ा. மறுபடியும் ராஜா அந்த சிம்மாசனத்துல போய் உட்கார போறாரு. हिचकिचाते हुआ वह आगे बढ़ा. சோ ராஜா ஒரு ஹெசிடேஷனோட, ஒரு தயக்கத்தோடவே அந்த சிம்மாசனத்துல போய் உட்கார போறாரு. वह बैठने ही वाला था कि तीसरी मूर्ति ने पूछा. அவர் உட்கார போகும்போது மூணாவது ஸ்டாச்சு பேசுது. என்ன கேக்குறாங்க? बैठने के पहले यह बताओ. உட்காரத்துக்கு முன்னாடி எனக்கு இத சொல்லுங்க. कि क्या तुमने कभी किसी को छोड़ नहीं पहुंचे हैं. நீ இதுவரையும் எந்த விஷயத்துக்காகவும் யாரையும் ஹர்ட் பண்ணது இல்லையா, யாரையும் காயப்படுத்துறதே இல்லையா அப்படின்னு அந்த தேர்ட் மூர்த்தி ஸ்டாச்சு கேக்குறாங்க. ராஜா पीछे हट गया. ராஜா மறுபடியும் ஸ்டெப் பேக் ஆகுறாரு. तीसरी मूर्ति भी अपने पंख फैलाकर उड़ गई. மூன்றாவது ஸ்டாச்சு தன்னுடைய விங்ஸ் விரிச்சு வானத்துல பறந்து போயிடுறது. फिर 3 दिन तक उपवास और प्रार्थना करने के बाद राजा सिंहासन की ओर बढ़ा. மறுபடியும் 3 நாள் உபவாசம் இருந்துட்டு ராஜா மறுபடியும் வராரு, அதுல சிம்மாசனத்துல உட்கார வராரு. उसके पैर लड़खड़ा गया. அவரோட கால்கள் வாபிள் ஆக ஆரம்பிக்கிறது. चौथी मूर्ति ने कहा, ठहरो. 4வது स्टैच्यू राजाவை சொல்லுது, வெயிட் பண்ணு. जो लड़के इस सिंहासन पर बैठे थे
वे भोले भाले थे. இந்த சிங்காசனத்துல உட்கார்ந்திருந்த பசங்க அந்த பாய்ஸ் வந்து ரொம்ப இன்னசென்ட்டான பாய்ஸ். போலே பாலே அப்படின்னா இன்னசென்ட். அந்த பசங்க ரொம்ப இன்னசென்ட். उसके मन ही कलुष नहीं था. அந்த பசங்களோட மனசுல எந்த வித கெட்ட எண்ணங்களும் கிடையாது, இம்பியூரிட்டியும் கிடையாது. अगर तुमको विश्वास है कि तुम इस योग्य हो तो इस सिंहासन बैठ सकते हो. நீ நினைக்கிறியா அந்த பையனை மாதிரி உன் மனசுல எந்த கள்ளம் கபடம் இல்லாம நீயும் ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கிறியா அப்படின்னு அந்த மூர்த்தி கேக்குது. ராஜா बैठा रहा. ராஜா बड़ी देर तक सोचता रहा. ராஜா ரொம்ப நேரமா யோசிக்கிறாரு. फिर उसने मन ही मन कहा. அவர் மனசுக்குள்ளே சொல்லிக்கிறாரு, अगर एक लड़का इस पर बैठ सकता है तो भला में क्यों नहीं बैठ सकता है. ஒரு பையன் இந்த சிம்மாசனத்து மேல உட்காரும் போது நான் ஏன் இது மேல உட்கார முடியாதா. मैं राजा हूँ. நான் ஒரு ராஜா. मुझे ज्यादा धनवान बलवान और बुद्धिमान भला और कौन होगा. நான் ரொம்ப வெல்த்தியான பர்சன், ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன், ரொம்ப இன்டெலிஜென்ட்டானவன். நான் இல்லாம வேற யார் இதுல உட்கார முடியும். மே அவர் बैठने योग्य हूँ. நான் இந்த சிம்மாசனத்துல உட்காரத்துக்கு கண்டிப்பா யோகியமானவன் அப்படின்னு ராஜா நினைக்கிறாரு. यह कहकर राजा सिंहासन की ओर दृढ़ कदमों से बैठा. இத சொன்ன ராஜா ரொம்ப ஃபர்மா கண்டிப்பா நான் அதுல உட்காரவே போறேன் அப்படின்னு ராஜா அந்த சிங்காசனத்துக்கிட்ட போறாரு. लेकिन उसी समय चौथी मूर्ति पंख फैलाकर सिंहासन समेत आकाश में उड़ गई. அந்த சமயம் நாலாவது ஸ்டாச்சுவோ தன்னுடைய விங்ஸை விரிச்சு இந்த வாட்டி அந்த சிம்மாசனத்தோடவே சேர்ந்து வானத்துல பறந்து போயிடுது. லெசனை எழுதினவங்க பேரு லீலாவதி பாகவத். சில்ட்ரன், உங்களுக்கு இந்த லெசன் எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே சில்ட்ரன், அடுத்த லெசன்ல பார்க்கலாம். பை.